உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 15-18 லட்சம் பேர் நீட் எழுதுகிறாங்க. அந்த 18 லட்சத்தில் 1 லட்சம் பேர் தான் டாக்டர் ஆக முடியும். தமிழ்நாட்டில் 10,000 சீட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணி இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து நீங்கள் ஒரு மருத்துவராக வந்திருக்கீங்க. ஸோ என்னுடைய இந்த டாக் மருத்துவராக இருக்கிறது எப்படி, மருத்துவம் எந்த மாதிரியான ஒரு துறை, அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இல்லையா, யூஆர் ஆல் யங் ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ். இல்லையா, எம்எஸ் முடிச்சிருப்பீங்க, எம்டி முடிச்சிருப்பீங்க, எம்பிபிஎஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஐ சா ஆல் தட். சம் டென்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ட்ரீட் த ஹியூமன் பாடி. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று தான். எந்த ஃபீல்டு என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து தான் பார்க்குறோமே தவிர, பட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த வெல்பீயிங். ஸோ ஐ சி திஸ் ப்ரொஃபஷன் அஸ் அ பிளெஸ்ஸிங். ஒரு டாக்டராக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. நீங்கள் எல்லா ரிலிஜியஸ் புக்ஸையும் எடுத்து பாருங்கள். எல்லா ரிலிஜன், எந்த ரிலிஜன் வேணால் எடுத்து பாருங்கள். மிரக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அவர் கண்ணு தெரியாமல் இருந்தார் சார், அவர் கண் பார்க்குறாரு சார், உயிர் பிழைக்க இறந்துக்கிற தருவாயில் இருந்தார் சார், அவர் பிழைக்க வச்சுட்டார் சார், வலி இருந்துச்சு சார், வலியை குணப்படுத்திட்டார் சார். இது நீங்களும் நானும் தினம் பண்ணக்கூடிய வேலை. We are gods in real true sense. We do that kind of work. ஸோ அந்த ஒர்க்கை எப்படி அணுகணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட டாக். நம்ம பெரிய நம்பர் கிடையாது. டாக்டர்ஸ் இன் திஸ் சொசைட்டி ஆர் அ வெரி ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள். 12 லட்சம் டாக்டர்ஸ் தான் இருக்கும் அந்த சொசைட்டியில். ஸோ 12 லட்சம்னா மதுரை ஊரே 15 லட்சம். வெரி ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள். 150 கோடி மக்களை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ். இல்லையா, அந்த 12 லட்சம் பேர் தான் 1.2 மில்லியன் பீப்புள். நர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மில்லியன் பீப்புள், 40 லட்சம் நர்சஸ் தான். ஸோ நீங்கள் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு 5 மில்லியன் 50 லட்சம் பேர் மெட்ராஸில் இருக்காங்கன்னா, இந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை தான் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ வசதிகளையும் எல்லா மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆர்மிங்கிறது ஃபோர்ஸ் விச் ப்ரொடெக்ட்ஸ் த கண்ட்ரி. ஸோ இந்த 50 லட்சம் பேர் தான் இந்த நாட்டில் வரக்கூடிய வியாதிகள், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மக்கள். அந்த 50 லட்சத்தில் நீங்கள் ஒருத்தராக ஜாயின் பண்ணுறீங்க, 12 லட்சத்தில் ஒருத்தராக ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் வெரி ரெஸ்பெக்டபிள் ஃபீல். ரெஸ்பெக்டபிள்னா உங்களுக்கு மரியாதைங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நம்ம செய்யக்கூடிய பணி ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பணி இல்லையா. ஏன்னா சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படும் போது, இந்த கோவிட் அப்படிங்கிறத பேசணும் இல்லையா. சார் கூட கோவிடில் நிறையா வீடியோஸ் எல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். கோவிட் அப்படிங்கும்போது, கோவிட் அப்போ ஐபிஎல் நடத்துனாங்களா? கோவிட் அப்போ சினிமா ரிலீஸ் பண்ணாங்களா? கோவிட் அப்போ வேற ஏதாவது அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணாங்களா? ஒரே ஒரு துறை தான் ஒர்க் பண்ணுச்சு, 24/7. This is our field. When it comes to sustainability of human race, it is our field that stands in the way. So don't take it very lightly. இல்லையா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் இத்தனை பேரில் போட்டு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா, you are already a miracle worker. You are gods. Behave like gods. நான் சொல்றது புரியுதாம்மா? நீங்கள் நான் சொல்லுவேன், இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மறுநாள் நான் ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறேன்னா, கரெக்டான சமயத்துக்கு தூங்கணும், கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும், கரெக்டாக எந்திரிச்சு போகணும். மென்டலி யூ ஹேவ் டு மேக் அப் யுவர் மைண்ட் அப்ராப்ரியேட்லி. ஸோ டோன்ட் டேக் இட் லைட்லி. இதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, எங்கள் டாக்டர்ஸ் நாங்கள் பேசும்போது நான் சொல்லுவேன், no, become a god when you are doing something with medicine, because you are god. That's what is happening. ஒரு கடவுளை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பார்க்க போறீங்களோ, சர்ச்சுக்கு போய் பார்க்க போறீங்களோ, மாஸ்க்கு போய் பார்க்க போறீங்களோ, எப்படி பார்ப்பீங்க? அழுக்கா குளிக்காம அப்படிலாம் போய் பார்ப்போமா? பார்க்க மாட்டோம்ல. பார்க்கும்போதே ஒரு நேர்த்தியா போகணும், அந்த கோயிலுக்கு கரெக்டா போகணும், கரெக்டான அந்த எல்லா மற்ற இடத்துல எல்லாமே பேசுவோம், வெளியே பலமா பேசுவோம், சரியா பேச மாட்டோம், போன்ல பேசுவோம். ஆனால் அந்த கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்கோ போன மாத்திரம் அவர் பிஹேவியர் வில் சேஞ்ச். பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல பிள்ளை மாதிரி இருப்போம், அன்னைக்கு ஒரு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்குவோம், அன்னைக்கு பசங்கள்லாம் ஷேவ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அ ஃபோர்ஸ் விச் இஸ் மச் ஹையர் இன் யுவர் மைண்ட்ஸ். Same thing, we are a force much higher. அந்த பேஷண்ட் நம்ம முன்னாடி உட்காரும்போது they are very vulnerable, as you and I are vulnerable when you go to a religious place. இல்லையா, கடவுள் நம்மளை காப்பாற்றணும். we are vulnerable. எனக்கு இல்லை சார், எனக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், வல்னரபிலிட்டியில் தானே போகிறோம். கடவுள்கிட்ட போய் எனக்கு இதெல்லாம் இருக்குது ஒன்றில் இருக்கான்னு கேட்கறது இல்லை. we are not acting smart. வேற இடத்துல ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுவோம், பட் அந்த இடத்துல ஆக்டிங் ஸ்மார்ட் இல்லை இல்லையா. So remember, this is a very, very, very significant profession in the world. When all other professions can't save the world,
this is the only profession that can save the world, and it has just been proved, fortunately, by COVID. In the society has played a very important role in you. In fact, பிழைக்க தெரியாத சில ஆட்கள்லாம் இருப்பாங்க இந்த சமுதாயத்தில். அதில் ரமேஷ் மாதிரி ஒருத்தர் பிழைக்க தெரியாத ஆட்கள். ஏன் பிழைக்க தெரியாத ஆட்கள்னா, சார் நீங்கள் படித்து என்ன ஆக போகிறீங்க? டாக்டர் ஆக போகிறேன் சார், என்ஜினியர் ஆக போகிறேன் சார், ஐஏஎஸ் ஆக போகிறேன் சார், ஐஆர்எஸ் ஆக போகிறேன். இது வந்து பிழைக்க தெரிஞ்ச ஆட்கள் இல்லை. தே ஆர் ஏபிள் டு ஸ்டடி, தே ஆர் ஏபிள் டு டூ சம்திங். அதில் எனக்கு என்ன பயன், நான் எங்கே பிடிச்சா எப்படி மேலே போக முடியும் அப்படிங்கிறது, எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அதில் மேலே போகிற ஆட்கள். ரமேஷ் மாதிரியான ஆட்கள், பிழைக்க தெரியாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் 629, அவரோட பாருங்க, அவர் மூஞ்சில் அவ்வளோ ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு. 629 பிள்ளைங்க, 221 டாக்டர். உங்கள் அப்பா அம்மா கூட அவ்வளோ பெருமை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரியலைஸ் ஃபார் யூ. நீங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களுடைய முதல் தலைமுறை நீங்கள் படித்து வெளியே வர்றீங்க, கரெக்டா? உங்கள் அப்பா அம்மா படிச்சிருக்கலாம், பட் ஆனால் முதல் தலைமுறை வெளியே வர்றீங்க. சமுதாயத்தில் ஒரு இன்கம் அப்படிங்கிற ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரேட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவைப்படுது உங்கள் படிப்புக்கு, இல்லையா? அந்த சப்போர்ட் தான் திரு ரமேஷ் அவருடைய ஆர்கனைசேஷன், மற்ற ட்ரஸ்டீஸ் எல்லாருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் முகவரி ரமேஷ் அவங்களுடைய டீம்னால, இல்லையா? உங்களுக்கு ஒரு முகவரி, இன்னைக்கு டாக்டர்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு முகவரி. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பிஹெச்டி டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்களே தவிர அந்த ஒரு மதிப்பு, இந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல, இல்லையா? ஸோ சொசைட்டி ஹஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ளீஸ் ரிமெம்பர், ஐ திங்க் இவரும் திரு நந்தகுமார் அவர்களும் சொன்னார், குட் எஜுகேஷன் கிரியேட்ஸ் அரகன்ஸ். அரகன்ஸ்னா தெரியும் இல்லையா? அதாவது ஒரு தற்பெருமை. அரகன்ஸுக்கு தமிழ்ல என்னம்மா? ஆணவம். ஏன் குட் எஜுகேஷன் ஆணவம்னா, நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சிருது சொசைட்டி. சார் அவன் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சார், அவனால தோல்வியை எடுத்துக்க முடியல. நிறைய பேர் நான் பார்க்குறேன், அந்த ஸ்கூல்ல அவன் ஜெயிச்சிருப்பான், நல்லா பண்ணியிருப்பான், ஆனால் மெடிக்கல் காலேஜில் வந்தோடனே தடுமாற ஆரம்பிச்சிருவான். அவர் இன்ஜினியரிங் காலேஜில் போனே தடுமாற ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த ஒரு, இந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, சார் சொன்ன மாதிரி, ஆர்த்தர் ஆஷ் டென்னிஸ்ல சொன்ன மாதிரி, மொத்தமே 10 IPL டீம் தான், மொத்தமே 120 பிளேயர் தான். அதில் கிட்டத்தட்ட 40-40% வெளிநாட்டுக்காரன் வேற வந்து விளையாட ஆரம்பிச்சிடறான். ஸோ நம்ம ஆள் விளையாடுறது 100 பேர் தான், இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு பி ரியலி குட், யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. ஸோ அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் எனி கிராஜுவேட் ஃபார் தட் மேட்டர், பட் மோர் ஸோ ஃபார் டாக்டர்ஸ். நான் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கான பங்கு நான் சொல்றேன். உங்களுடைய பங்கு இல்லை, சமுதாயம் உங்களை எப்படி உருவாக்கி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா படிச்சீங்க, உங்கள் அப்பா அம்மா அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதை தாண்டி நிறைய பேர் உங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க. திரு ரமேஷ் அண்ட் முகவரி ஒரு ஆர்கனைசேஷன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி நான் பேசலை. எத்தனை பேர் பஸ்ஸில் போனீங்க உங்கள் பள்ளிக்கூடத்துக்கோ? பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை பேர் பஸ்ஸில் போனீங்க? கை தூக்குங்க. அந்த பஸ் டிரைவருக்கு பங்கு இருக்கா நீங்கள் படித்த ஸ்கூலில்? எத்தனை பேர் பால் குடிக்கிறீங்க தினம்? காஃபி பால்லாம் உங்கள் வீட்டில் பால் போடுவாங்கல்ல, அந்த பால் போடுறவருக்கு பங்கு இருக்கா நீங்கள் படித்ததில்? இருக்கா இல்லையா? விவசாயம் பண்றவருக்கு பங்கு இருக்கா? தினம் இட்லி தோசை சாம்பார் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? அந்த விவசாயிக்கு பங்கு இருக்கா? ஸோ தனிப்பட்ட முறையில் நம்ம டாக்டர் ஆகலை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சமுதாயம் நம்மளை எல்லாரையும் தோளில் வச்சு தூக்கி வச்சு இங்கே உட்கார வச்சிருக்கு, இல்லையா? அந்த லட்சம் பேரையும் தூக்கி வச்சு உட்கார வச்சிருக்கு. எவ்ரிடே நீங்க படிக்கிற மெடிக்கல் காலேஜில் பாருங்க, we get carried away by medicine, டாக்டர், அதெல்லாம் we get carried away, இல்லையா? சார் அவர் அவ்வளோ பெரிய டாக்டர் சார், இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. 3 நாள் அந்த கிச்சனை க்ளோஸ் பண்ணி பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் டாக்டரை பார்க்க மாட்டாங்க. 3 நாள் கிச்சனை க்ளோஸ் பண்ணி பாருங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டி எங்க சார் டாக்டர்? ஸோ ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, இன் திஸ் சொசைட்டி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் மச் மோர் டு ஆல் ஆஃப் அஸ் தேன் வி திங்க் இட் இஸ் பாசிபிள். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த வாரம் நான் வந்து மதுரைக்கு போனேன், ஃப்ளைட்டில் போனேன். நான் வந்து ஒரு டிக்கெட் வாங்குறேன், 6500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி அந்த ஃப்ளைட்டில் ஏறிடுறேன். ஃப்ளைட்டில் ஏறின உடனே நான் யார் பைலட்டு அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டோம் இல்லையா? ஃப்ளைட்டில் ஏறினோடனே, பஸ்ஸில் ஏறினோடனே, ஃப்ளைட்டில் ஏறினா கேட்போம், யார் பைலட்டுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, பைலட் என்ன படிச்சிருக்காரு, நேற்று பொண்டாட்டியோட சண்டை போட்டாரா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாரா, சரியாக தூங்குனாரா, ட்ரிங்க் எதாவது பண்ணியிருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எனக்கு கேட்கவும் தோணலை. அண்ட் திரும்பி பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் பயணம் செய்கிறோம். இந்த ஒரு ஃப்ளைட்டில் அந்த சம்பாரிச்ச காசு என்னுடையது, நான் தான் உழைச்சி சம்பாரிச்சேன். படித்த படிப்பு உங்களுடையது, MBBS. ஆனால் நான் தான் அந்த பிளேனை ஓட்டினேன்னா இல்லை, பிளேனை ஓட்டினது ஒருத்தர் ஓட்டினார், ஏரோஸ்டர்ஸ் இருந்தாங்க.
ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு ஒரு பெரிய டீம் இருக்கும். அதாவது பிளேன் எப்படி பறக்கிறது, என்ன வெதரு, அதெல்லாம். அந்த பிளேன் யார் பண்ணாங்கன்னு பார்த்தா போயிங் பண்ணியிருக்கு. போயிங் கிட்டத்தட்ட 100 நாடுகளில் அந்த பார்ட்ஸ் வாங்குது. நான் ஏன் சொல்ல வரேன் இதெல்லாம்னா, நான் பறக்கிற அந்த 1 மணி நேரம் பறப்புக்கு 100 நாடுகள்ல இருந்து மெட்டீரியல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த பிளேனை சரியா ஓட்டணும். எல்லாரும் சரியா வேலை பார்த்தா தான் என்னாலே இறக்கி விட முடியும். ஆனால் நான் என்ன பண்றேன், அந்த பிளேன்ல ஏறுறேன், அவங்க ஏதோ ஒன்று காஃபி குடிக்கிறேன், ஒரு பாட்டு கேட்குறேன், ஒரு டிவி பார்க்குறேன், ஒரு வாட்டெவர் ஃபோனில் ஏதோ ஒன்று பார்க்குறேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, என்னை அறியாமையே லட்சக்கணக்கான பேர் கரெக்டாக வேலை பார்த்தா தான் என்னால் போய் அது சேஃபாக இறங்க முடியும். அந்த மாதிரி தான் நம்மளும். நம்ம எல்லாம் தினம் கரெக்டாக வேலை பார்த்தா தான், யாரும் யார் எதிர்பார்க்க முடியும்? ஒரு ஃப்ளைட்டில் செக்யூரிட்டி ஒரு போல்ட்டு நட்டு மாட்டுறவங்க வந்து தினம் யாராவது கை தட்டுவாங்களா அவங்கள? இவ்வளோ அழகாக போட்டு மாட்டுறப்ப, ஏன்னா ஐபிஎல்ல சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி மாதிரி தினம் அவன் தனியாக வேலை பார்க்குறான். That job gives him a certain satisfaction. So please remember, the society has played a very, very important role in you, and more so for this group of people. ஏன்னா பாருங்க, முகவரி is a magic in your life. உண்மையா இல்லையா? நீங்க தேடி போனீங்களா முகவரிய? இல்ல. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, அதோட எங்கேயோ ஒரு இடத்துல தேடி இருப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த முகவரி உங்களுக்கு வந்துருச்சுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாராவது உங்க நண்பர் ஒன்று சொல்லியிருப்பாரு, அப்பா எனக்கு வசதி இல்லப்பா படிக்கிறது, உங்க அப்பா மூலியமா யாராவது வந்திருக்கலாம், உங்க நண்பர்கள் மூலியமா யாராவது வந்திருக்கலாம். So these are miracles, day-to-day miracles, if you are sincere in life. If you are sincere in life, these miracles start happening. அதுக்கு நம்ம நம்பிக்கை வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம படிச்ச படிப்பு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா? Now I'll turn the table. நம்ம சொசைட்டிக்கு எப்படி பார்க்கணும் இல்லையா? ஒரு சின்ன கதையோட சொல்றேன். ஜப்பான் நாட்டில் வந்து ஒரு விவசாயி இருந்தார், ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் விவசாயி. அந்த விவசாயி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் வச்சிருக்காருன்னு வைங்களேன். அவர் தான் அந்த ஏரியாவில் அதிகமான மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு விவசாயி. ஒரு 15 வருஷமா அவர் தான் டாப்ல இருக்காரு. நல்ல வசதியான ஒரு விவசாயி. அவர் வருஷம் 2 நாள் ஒரு திருவிழா மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு. அதுக்கு அவர் நண்பர்கள்லாம் கூப்பிடுறாரு, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு. அவர் என்ன பண்றாரு, அந்த சமயத்துல அவருடைய பக்கத்து தோட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் இருக்கக்கூடிய பரப்பளவு இருக்கக்கூடிய தோட்டத்துக்காரங்களை எல்லாம் இவர் தோட்டத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து வச்சுட்டு, இவர் என்னெல்லாம் செய்யறாரோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த விதை போடுறேன், இந்த மருந்து அடிக்கிறேன், இந்த சமயத்துல இது பண்றேன், இந்த சமயத்துல தண்ணி ஊத்துறேன், இந்த சமயத்துல களை எடுக்கிறேன், எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஒரு 2 டேஸ்ல ஒரு நண்பர்கள்லாம் பாக்குறாங்க, என்னப்பா நீ புரியாத ஆளா இருக்க, பிழைக்க தெரியாத ரமேஷ் மாதிரி இருக்க, பிழைக்க தெரியாத ஆளா இருக்க, நீ வந்து நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதை விட்டுட்டு நீ தான் நல்லா இருக்கேப்பா, இவ்வளவு சம்பாதிக்கிற, எதுக்கு மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்குற? அதுதான் அந்த கேள்வி. எதுக்கு நீ மற்றவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. உடனே இந்த விவசாயி சொல்றாரு, என் தோட்டம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அவன் தோட்டம் நல்லா இருந்தாதான் என் தோட்டம் நல்லா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? மற்றவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஏன் தோட்டத்தில் எப்படி இருக்குன்னா, மகரந்த சேர்க்கைன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, கிராஸ் பாலினேஷன். அது எதனால வரும்? ஒரு தேனி இங்க இருக்கக்கூடிய மகரந்த தேனிக்கு தெரியுமா இது என்னோட 100 ஏக்கர்னு? தேனிக்கு தெரியாது இல்லை என்னோட 100 ஏக்கர்னு. தேனி எங்க வேணா போகும் இல்லையா? அவன் தோட்டம் நல்லா இருந்தாதான் என் தோட்டம் நல்லா இருக்கும். நீங்க அப்படிதான் சொசைட்டியை பார்க்கணும். மற்ற மனிதர்கள் நல்லா இருந்தாதான். உங்க முன்னாடி ஒரு பேஷண்ட் வராங்க பாருங்க, அவர் வந்து ரொம்ப வல்னரபிளா வர்றாரு. எஸ்பெஷலி when you are starting your career. அவனுக்கும் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. பேஷண்ட்டுக்கும் தெரியும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? தெரியாது இல்லையா? ஏன்னா எடுத்த உடனே எம்பிபிஎஸ் படிச்ச உடனே எல்லா விவரமும் வந்துருமா? வராதே. அது 15-20 வருஷம் ஆகுமே. அது ஒரு நாள் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. when you become a doctor, it's the process called alchemy. Alchemy-னா என்னன்னு தெரியுமா? Base metal becomes a precious metal. கரி வைரம் ஆகிறது. This is a process of alchemy. Alchemy takes 15 to 20 years. Trust me, you become a good doctor when you're about 45 or 50, 47, 48. You have 15-20 years. கிரிக்கெட்ல மாதிரி, கிரிக்கெட்ல எப்ப நீங்க சூப்பர் ஆவீங்கன்னா 24-25 வயசு. ஹர்திக் பாண்டியா மாதிரி வர்றதுக்கு அவன் அரகன்ஸ்ல வந்திருக்கணும், விழுகணும், ஈகோ அடி வாங்கணும், ஃபிட்னஸ் உதைக்கணும். இது எல்லாம் மேலே ஏறி வரும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி ஸ்டார்ட் கம்மிங். அவன் 26 வயசுல தான் அந்த ஹியூமிலிட்டி வருது. அந்த தலை குனிஞ்சு நிற்கணும், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே ஜெயிக்க முடியாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு கோ த்ரூ தட் 15-20. ஐம் ஜம்பிங் த பாயிண்ட். பட் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த ஜப்பனீஸ் ஃபார்மர் இல்லை, ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்போ உங்களை நம்பி ஒரு பேஷண்ட் வராரு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆரம்பத்தில் இருக்கீங்க.
உங்கள் கையில் ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ கண் மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது அவருடைய காம்ப்ளிகேஷன் வந்து 0.3% இருக்கும். 300 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஒருத்தருக்கு காம்ப்ளிகேஷன் வரும் இல்லையா? அதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் காம்ப்ளிகேஷன் 10,000 பேருக்கு பண்ணால் ஒருத்தருக்கு வரும். வேறஸ் ஒரு எம்எஸ் இமீடியட்டாக முடிச்சு வர்றாருல, அவரோட காம்ப்ளிகேஷன் இஸ் 5%. அப்போ யார் படுக்கிறா அந்த டேபிளில்? உங்களுக்கு பால் ஊற்றினார்ல, உங்களுக்கு பஸ் வண்டி ஓட்டினார்ல, அவங்களுக்கு தானே வசதி இல்லை, அவங்க தானே சிஎம் ஸ்கீமில் வர்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் தானே உள்ள வந்து படுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தானே நம்மளை தோல்ல வச்சு தூக்குனாங்க. அவங்கனால தானே இன்னைக்கு நம்ம டாக்டராக உட்காந்துருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், அப்ரிஷியேட். மற்றவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம இருக்கணும். மோர் ஸோ இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் இல்லையா? மெடிசன் இஸ் நாட் அ ப்ரொப்ரைட்டரி ஃபீல்ட். இப்போ உலகம் முழுக்க கண்டுபிடிச்ச மெடிசனில் தானே நம்ம உட்காந்துருக்கோம். நம்மளா பென்சில் கண்டுபிடிச்சோம்? எல்லாமே இந்தியாவில் கண்டுபிடிச்சோம். என்னத்தை கண்டுபிடிச்சோம்? ஒன்றுமே கண்டுபிடிக்கல. எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தானே மெடிசன். இந்தியாவிலே பண்ணியிருக்காங்க. ஆனால் எவனோ ஒருத்தன் எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறான், எவனோ ஒருத்தன் சிடி ஸ்கேன் கண்டுபிடிக்கிறான், எவனோ ஒருத்தன் லேசர் கண்டுபிடிக்கிறான், அல்ட்ராசவுண்ட் கண்டுபிடிக்கிறான். இட்ஸ் a cumulative field. It becomes better every day. The whole world enriches this field. So please remember, we are global citizens. Don't put yourself, jacket yourself to say, நான் இந்தியாவில் டாக்டர், தமிழ்நாட்டில் டாக்டர், தமிழ் பேசுகிற டாக்டர். அதெல்லாம் இல்லை. ஜப்பானில் எல்லா 30% பாப்புலேஷன் 60 வயசுக்கு மேலே. அவனை யாரையா பார்க்கறது? ஜாப்பனீஸ் ரோட்டில் தூக்கி போட்டுறதா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசான பார்க்கணுமா இல்லையா? எத்தனை வயதானவர்கள் இன்னைக்கு பார்க்கறது இல்லை நம்ம சமுதாயத்திலேயே. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், யுவர் குளோபல் சிட்டிசன்ஸ். டோன்ட் கெட் காட் இன் திஸ் கேம் ஆஃப் நேஷனாலிட்டிஸ் அண்ட் ரீஜனாலிட்டி. நான் சொல்றது புரியுதா? ஏன் நான் சொல்ல வரேன்னா, சார் இப்போ டாக்டர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க சார், இந்தியாவில் நிறைய, தமிழ்நாட்டிலே 10,000 சீட் சார், எப்படி சார் என் வாழ்க்கை முன்னாடி வரும்? ரொம்ப கஷ்டம் சார், நீட் படிக்கிறோம். நெக்ஸ்ட் நான் ஒரு போன வாரம் போயிருந்தேன் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு. உங்களை மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசினேன். அவங்க எல்லாருமே 2 வருஷம் அங்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்து படிக்கணும், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எப்போ இது ரொம்ப கஷ்டமான, ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எலக்யூஷன் காம்படிஷனுக்காக போயிருந்தேன். அந்த 3 பேர் ஜெயிச்சவங்க பேசினாங்க. அவங்க பேசுனதெல்லாம் என்ன பேசினாங்கன்னா, மருத்துவம் ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டு, மருத்துவத்தில் 12 வருஷம் படிக்கணும், 13 வருஷம் படிக்கணும், 40 வயசுக்கு மேலே தான் அங்கீகாரம் வரும், நீட்டு நெக்ஸ்ட்டு, அது மாதிரி ஒரு அதை கேட்டால் யாரும் டாக்டரே பார்க்க மாட்டாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, எப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு பவர் இருக்குது. God has given me a power. உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை நான் 5 வருஷம் பின்னாடி நோக்கி கொண்டு போயிட முடியும். இந்த ரூமில் அன்றைக்கி ஒரு 750 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க, வெளியே போயிருங்க. நான் எனக்கு இந்த படிப்பே வேண்டாம் சார், இந்த தொல்லையே வேண்டாம், நீட்டு நெக்ஸ்ட்டு எதுவும் வேண்டாம், உன் வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆரம்பத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு போய் எந்திரிச்சு போகல, மேபி மரியாதைக்காக போலையோ என்னமோ, இந்த ஆளுக்கு அந்த பவர் இருக்கும். ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, அவங்களாவது ப்ரைவேட் காலேஜ் பணம் கொடுத்து படிக்கிறாங்க, நீங்கள்லாம் அப்படி இல்லையே. நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு படித்து நீட்டில் வந்து இந்த சமுதாயம் உங்களுக்கு உதவி செஞ்சு தூக்கி விட்டு. முகவரிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுக்கு பரவாயில்ல, எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, பட் கவுண்ட்லெஸ் பீப்புள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. படுறாங்களா இல்லையா? உங்களை யாருன்னே தெரியாது. அந்த விவசாயி மாதிரி நீங்கள் இந்த சமுதாயம் அவனை ஏதாவது தொட போறீங்களா? சார் சொன்ன டோனட் கதை மாதிரி நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வேணால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் அவங்க கொடுத்த டோனட் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மெனி பீப்புள் ஐம் ஷுர் த்ரூ முகவரிக்கு வந்து யாருக்கும் வெளியே தெரியாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஏன் இதை ஆழமாக நான் சொல்ல வரேன்னா, தட்ஸ் வை ஐ ஸ்டார்டட். திஸ் இஸ் அ ஃபீல்ட் வித் அ பிளெஸ்ஸிங். ப்ளீஸ் அப்ரோச் இட் வித் டெடிகேஷன், வித் பர்சீவரன்ஸ். அதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் பங்க்சுவாலிட்டி, நான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். அதாவது 2 விஷயம் சொல்லிட்டேன். சமுதாயம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும், அண்ட் பெருமையாக பண்ணுங்க. அதையும் நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறேன்ல, when I go into OT, I feel like a god. I'm sure Dr. Ramsubramanian feels like a god when he goes into his ICU, when he sees his patient. Not in arrogance. The power that you have has to bring in humility. Am I becoming a better doctor every day? கிரிக்கெட் மாதிரி நேற்று விளையாண்ட கேமோட இன்னைக்கு நல்லா விளையாடுறோமா? இம்ப்ரூவிங். அவர் சொன்னார் 55 மார்க்ல இருந்து 60 மார்க் ஆசைப்படுறோமா? And Dr. Ramsubramanian is doing it every day. I am trying to do it every day. I can't be the same doctor I was yesterday. I have to become better. Please remember that. ஏன் நான் சொல்ல வரேன்னா, MBBS முடிச்சு ஒரு ஒயிட் கோட் மாட்டி ஸ்டெத்து மாத்திட்டா அதான ஆரம்பம், அதுதானே மரத்தனோட ஆரம்ப கட்டம். That is when you are starting. So how to become a good doctor? That is my point I am trying to share. As I said, அந்த முதலே சொன்ன மாதிரி 15-20 வருஷம் நீங்கள் வேலை பார்க்கணும். எப்படி ஒரு விதை மண்ணுக்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி 15-20 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் யாருக்காவது கீழே வேலை பார்க்கணும். யூ நீட் அ மென்டார்.
Nobody comes without a mentor. I'm sure Dr. Ramsubrahmanyam had his own share of mentors. இங்கிலாண்டில் இருந்திருப்பாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்திருப்பாங்க, எனக்கும் மென்டார்ஸ் இருந்தாங்க. ஏன் நான் மென்டார் முக்கியம்னா, மெடிசன் இஸ் நாட் பியூர்லி இன்டெலிஜென்ஸ். மெடிசன் ஹஸ் அ லாட் ஆஃப் விஸ்டம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மெடிசன் வந்து இன்டெலிஜென்ஸ். புரியுதா? நல்லா படிச்சிருக்கீங்க, புக்கு படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயரில் அனாட்டமியெல்லாம் படிச்சிட்டீங்க, மெடிசன் படிச்சிட்டீங்க, பெத்தாலஜி படிச்சிட்டீங்க. இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ், நீட்டை கிராக் பண்ணுற இன்டெலிஜென்ஸ். வைத்தியம் பார்க்கறது விஸ்டம். அதே மாத்திரையை 2 டாக்டர் எழுதி கொடுப்பாரு, 2 மாதிரி வேலை செய்யும். ஏன்னா எந்த ஸ்டேஜில், இது வெரி இம்பார்ட்டன்ட், இன்கிரீடியன்ஸ் டோன்ட் மேக் த ஃபைனல் டிஷ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? 100 பேர் இருப்பீங்களா? 100 பேர் இருக்கீங்கன்னு வைங்க. இந்த 100 பேருக்கு நான் 10 இன்கிரீடியன்ஸ் தரேன், 10 பொருட்கள் தரேன். பருப்பு, மிளகா பொடி, உப்பு, தண்ணி, ஒரு கேஸ் அடுப்பு எல்லாம் தர்றேன். 10 பேருக்கு சாம்பாருக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு, கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 பேரும் அதே இன்கிரீடியன்ஸ், 1 கிராம் கூட மாறல. எல்லா சாம்பாரும் ஒரே மாதிரி இருக்குமா? ஏன் எல்லா சாம்பாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது? Ingredients don't make the final dish. Please remember that. நீங்களும் MBBS படிச்சிருப்பீங்க, இன்னொருத்தரும் MBBS படிச்சிருப்பாரு. 2 பேருக்கு ஒரே இன்கிரீடியன்ட் போகும். ஒருத்தன் எங்கேயோ ஸ்டாரா இருப்பான், இன்னொருத்தன் சரியா இருக்க மாட்டான். கிரிக்கெட்ல 2 பேர் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்திருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல. சச்சின் டெண்டுல்கர், இன்னொருத்தர் பேர் வினோத் காம்ப்ளி. வினோத் காம்ப்ளி தெரியுமா? உங்க ஜெனரேஷனுக்கு முன்னாடி தெரியுமா? வினோத் காம்ப்ளி, சச்சின் டெண்டுல்கர் வந்து பாரத் ரத்னா, உலகமே கொண்டாடுது, இந்தியாவே கொண்டாடுது. இவருக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வினோத் காம்ப்ளி இஸ் மோர் flamboyant than Sachin Tendulkar. He may not have the grammatically correct game, but he was more flamboyant. இன்னைக்கு வினோத் காம்ப்ளி இருந்தா பெரிய ஆளா இருந்திருப்பார். ஏன்னா it's a flamboyance that is taking the show, not the grammatical, the right way of whatever is the right way of play. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க டாக்டர் ஆனா மாத்திரமே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பங்க்சுவாலிட்டி, ப்ளீஸ் கோ ஆன் டைம் வேர் யூ ஆர். சார் அவன் வரல, சார் அவன் வரல, அவனுக்கு மோவரி சப்போர்ட் பண்ணுச்சு, அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுச்சு, அப்போ அவனுக்கு எல்லாமே கிடைச்சு, அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு படிப்பு வரலையே. படிப்பே ஒரு லக்கு சார், எல்லாருக்கும் படிப்பு வராது. அவன் அருமையான ஒரு மெக்கானிக்கா இருப்பான், அவனை போய் படினா அவன் என்ன பண்ணுவான்? அவன் மெக்கானிக்கு. அருமையா சினிமா எடுப்பார் ஏஆர் முருகதாஸ், உங்க மூவருக்கு சப்போர்ட் பண்றாரு. அவரை போய் டாக்டர் படி, நீட்டு படி, பாஸ் பண்ணுனா A.R. Murugadas will entertain millions and millions of people in his life. He will touch more people than any one of us in our lives. He will entertain more people. That's why politicians and actors, actresses have a beautiful life. அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் புண்ணியம் பண்றது ஜாஸ்தி இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 3 சீஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருமே சொல்லுவாங்களா, பொலிட்டீஷியன்ஸ் கொஞ்சம் கரப்டா இருப்பாங்க, அது இருப்பாங்க, அவங்க ரொம்ப பாவம் பண்ணும். எல்லா பாவம் பண்ணாலும் ஒரு விஷயத்தை அவன் ஜெயிச்சிருவான். என்னன்னு சொல்றேன்? எம்ஜிஆர் மிட் டே மீல் ஸ்கீம், அது வரைக்கும் நம்ம நியோனேட்டல், நம்ம மார்டாலிட்டி ரேட் ஆஃப் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் வாஸ் வெரி ஹை. அவரோட லோ பர்த் வெயிட், நாட் மதர்ஸ், லோ வெயிட் இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு, அந்த ஸ்கூல் கோயிங் பிள்ளைகளுக்கு. இவர் மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்து ஒரு முட்டை போட்டாரு. Suddenly in the next 5 years the whole parameter changed in Tamil Nadu. யோசிச்சு பாருங்க, அவன் வந்து 10% weight கூடனா, he says intellectual capacity grows by 100%, because in the brain க்கு immediate energy போகுது, support போகுது. So MGR's one act has changed the destiny of the state. புரியுதா? That is the power of those people. ரெண்டாவது நம்ம ஜெயலலிதா எடுத்துக்கோங்க. ஜெயலலிதா வந்து எல்லாரும் நம்ம கேலி பண்ணுவோம் இல்லையா, அவங்க ஃப்ரீயா டிவி கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்க. They did a research on மிக்சி கிரைண்டர் மாத்திரம். என்னடா நம்ம மிக்சி கிரைண்டர் கொடுத்துருக்கே அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக. They found out all these women யார் மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் சமுதாயத்தில் மேல்தட்டு மக்கள், மிடில் கிளாஸ் மாத்திரமே யூஸ் பண்ணிட்டு இருந்த மிக்சி கிரைண்டர் எல்லா வீட்டுக்கும் இன்னைக்கு செல்போன் மாதிரி. செல்போன் இன்னைக்கு எல்லாரும் வீட்லையும் இருக்கு இல்லையா, யார் வீட்டில் செல்போன் இல்லைங்கிறது தான் கேள்வி. ஸோ போகும்போது டெய்லி தே சேவ்ட் 3 to 4 hours of manual labor. ஏன்னா அந்த வசதி இல்லாத வீட்டில் ஃப்ரிட்ஜும் இல்லை. ஸோ தே ஹாவ் டு மேக் ஃப்ரெஷ் ஃபுட் எவ்ரி டைம் அரைக்கணும். எவ்ரி டைம் அம்மிக்கல்லாம் பார்த்துருக்கீங்களா? அம்மிக்கல்ல போட்டு அரைக்கணும், ஆட்டணும். இந்த 3 மணி நேரம் ஃபிசிக்கல் லேபர் சேவ் பண்ணது. இந்த ஆல்ரெடி திஸ் உமன் வாஸ் அனிமிக். ஏன்னா மோஸ்ட் விமன் இன் இந்தியா, இஃப் யூ சி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இந்த லோயர் சோஷியல் ஸ்டேட்டா அவங்க பண்ற வேலை நம்ம செய்ய முடியாது. அவன் ஹியூமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 6-7 தான் இருக்கும். They are all miracle workers in their own ways. 6-7 ஹியூமோக்ளோபின் வச்சு நம்மளால இருக்க முடியுமானே சொல்ல முடியாது. பட் they work so much அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணுங்கிறதுக்காக.
So it is very important for us to understand that we have the same power in our own lives. We can touch. நீங்க போய் தனியா போய் சர்வீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ரமேஷ் மாதிரி பிழைக்க தெரியாத ஆளாலாம் இருக்க வேண்டாம். சக்சஸ்ஃபுல் டாக்டரா இருங்க, சக்சஸ்ஃபுல்லா இருங்க, பட் டூ யுவர் டியூட்டி ப்ராப்பர்லி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஷோ அப் வெல், பங்க்சுவாலிட்டி. ரெண்டாவது, பிரசன்ட் யுவர் செல்ஃப் வெல். அதே முக்கியம். ஒரு மீட்டிங் ஒரு தினம் ஹாஸ்பிட்டல் போகும்போது தினம் ஷேவ் பண்ணிட்டு போங்க. மினிமம் ஒரு இல்லை தாடி வச்சுருந்தீங்கன்னா அழகாக தாடி வச்சுட்டு போங்க. 10 நாள் ஷேவ் பண்ணாமல் போகாதீங்க. அதே மாதிரி விமன் போனீங்கன்னா ப்ளீஸ் ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. இட்ஸ் நாட் அ ஃபேஷன் ஷோ வி ஆர் கோயிங். நம்மளை பார்க்க வர்றது யார்? நான் எங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் எங்கள் ஆப்பிள் ஃபோனை எவனோ திருடிட்டு போயிட்டான். நான் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நானே உன் ஆப்பிள் ஃபோனை திருடுவேன். எனக்கு அது இல்லவே இல்லையே. நீ என்ன பார்ட்டிக்காக வந்திருக்க இங்கே போய் ஆப்பிள் ஃபோனையும் பெரிய ஹேண்ட்பேக்கையும் வச்சுட்டு வந்துடுறதுக்கு? தட் இஸ் நாட் த பிளேஸ். அவனுக்கு எதுவுமே இல்லையேப்பா. அவன் என்ன பண்ணுவான்? அவன் நீ வச்சுட்டு போற, நீ கேர்லெஸ்ஸாக வச்சுட்டு போறான், அவன் எடுத்துட்டு போறான். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ஸ்மால் திங்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, பட் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் ரெகுலர்லி. ஹவு யூ வில் வின் இஸ் கன்சிஸ்டன்ட்லி டூயிங் த ரைட் திங் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ டெல் மீ, நான் அடுத்த ஒரு 15-20 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது 45 as I said is the cut off. You should have become precious metals. இப்போ நான் உங்களை எல்லாம் கரியா பார்க்குறேன். I'm not putting you down, that is not my intention, but you have a process that you have to undergo. அதுக்காக வேலை மாற்றிக்கிட்டே இருக்காதுங்க. இன்னொரு 10,000 ரூபா சம்பளம், இன்னொரு 5,000 ரூபா சம்பளம், இன்னொரு அது வராது. அந்த 15 வருஷம் தவம், அந்த 15 வருஷம் தவம் பண்ணீங்கன்னா, தமிழில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, நல்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு, காத்திருத்தல் ஒரு தவம், காத்திருத்தல் ஒரு தவம், தவத்திற்கு பலன் இல்லாமல் போகாது. பேஷன்ஸ் இஸ் பெனன்ஸ், penance will never go unrewarded. Learn to wait. The biggest success of being a doctor is patience. Learn to wait. Go through the process. 15 வருஷம் யாராவது கீழே வேலை பாருங்க, அவரோட நுவான்சஸ் எல்லாம் கற்றுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ராம்சுப்ரமணியம் மாதிரி ஒரு டாக்டர் பிடிச்சிங்கன்னா விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க. ஆனால் அவரை விட பெட்டராக வரணும்னு ஆசைப்படுங்க. ஆனால் 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் அவரை கற்றுக்கிறது. அதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னா அந்த 15-20 வருஷம் அவருக்கு வயசாயிரும், அவர் ரிட்டையர் ஆயிடுவார். So you will be the star next to it. சச்சின் டெண்டுல்கர் பக்கத்துலேயே இருந்த கேம்ஸை கற்றுக்கிட்டோம்னா அவன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டார் யாரு? So you understand? So next 15 years don't go for money. You will get basic amount of money. ஒரு வீடு வச்சுக்கிறதுக்கு, ஒரு கார் வச்சுக்கிறதுக்கு, நல்ல சமுதாயத்தில் வாழ்றதுக்கு, பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிற அளவுக்கு பணம் வரும். பிகாஸ் யூஆர் ஸ்மார்ட் கிட்ஸ். அந்த ஸ்மார்ட்னஸ்னால நீங்கள் உட்காந்துருக்கீங்க எல்லாம் டாக்டர் ஆகி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு லேர்ன் டு வெயிட், கம் ஆன் டைம், ஷோ அப் ப்ராப்பர்லி. இது மூணுமே ஒரு முக்கியமான விஷயம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங், ஹார்வர்டில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸர் வந்து அவருக்கு ஒரு 80-85 வயசு ஆயிடுச்சு, அவருடைய உடம்பு சரியில்லை, ஒரு கடைசி லெக்சர் இஸ் ட்ரைங் டு கிவ். அப்போ எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும், பாஸ்டனில் இருக்கிற எல்லாரும் வந்து அவரோட மீட்டிங்கில் உட்காடுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து, அவர் வந்து லீடர்ஷிப்பில் ஒரு எக்ஸ்பர்ட் அந்த ப்ரொஃபஸர், லீடர்ஷிப்பை பற்றி நீங்கள் உலகத்துக்கே எல்லாம் சொல்கிறீங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னன்னு சொல்லுங்கள் அப்படி. உடனே இவர் எந்திரிச்சு சொல்கிறார், அந்த ஆடியன்ஸை பார்த்து, குரூப்பை பார்த்து, உங்களை இப்போ நான் பேசுகிற மாதிரி உங்களை மாதிரி பேசுகிறேன். எவ்ரி story in leadership has been told in this world. Every story that has to be told has been told in this world. There is only one story that has not been told. That may change the course of the world. That is your story. The story that will unfold in your own lives. Make it count. Somebody made it possible for you to go through medicine. இல்லையா? யாரோ பேர் தெரியாத ஆட்கள்லாம் உங்களை மெடிசன் படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் ரமேஷ் சார் பார்க்கறதுக்கோ என்னை பார்க்கறதுக்கோ 4-5 பேரை பிடிச்சு தான் உள்ள வர்றாரு இல்லையா? ஈஸியாக டக்குன்னுலாம் உள்ள வர முடியாது ராமசுப்ரமணியம் சார் பார்க்கறதுக்கோ, ஏன்னா நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ மேக் யுவர் ஸ்டோரி கவுண்ட் இன் திஸ் வேர்ல்ட். தட்ஸ் ஆல் ஐ எம் சேயிங். உங்களுக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, இந்த முகவரியை தவற விட்டுறாதீங்க, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. மேக் யுவர் லைஃப் கவுண்ட் அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ அகெயின்.